2025 26 ராகு பகவான், கேது பகவான், குரு பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு இந்த மூன்று கிரகங்களும் என்ன பலன்களை கொடுக்கும். நீங்கள் எந்த ராசியில் இருந்தாலும் சரி, எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே உங்களுக்கு என்ன ராசி, என்ன நட்சத்திரம், உங்களுக்கு என்ன தசை நடக்குது, அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் எங்கே இருக்குது, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு தான் வீடியோ பார்க்குறாங்க. ராகு பயிற்சின்றாங்க, குரு பயிற்சின்றாங்க, சனி பயிற்சின்றாங்க. வருஷம் ஏதோ ஒரு பயிற்சி வந்துகிட்டே இருக்குது, முக்கியமான பயிற்சிகளும் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த வித மாற்றமும் இல்லை, நிறைய கஷ்டப்பட்டு தான் வரோம். ஒரு சில பேர் நல்லாவும் இருக்கிறாங்க, அதே ராசி அதே நட்சத்திரம், பக்கத்து தெருவில் இருந்தாலும் சரி, பக்கத்து ஊரில் இருந்தாலும் சரி, என் ராசிக்காரு என் நட்சத்திரக்காரு அவர் நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்கார். ஆனால் நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டங்கள் வருது, ஒரு வருஷம் நல்லா இருக்குது ஒரு வருஷம் நல்லா இல்லை, எனக்கு தெரிஞ்சதுலேருந்தே நிறைய கஷ்டப்பட்டுன்னு வரேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் தசா புத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த தசா புத்தி கோச்சார கிரகங்கள் ராகு பகவான், கேது பகவான், சனி பகவான், குரு பகவான் 4 கிரகங்கள் மட்டும் இல்லாமல் மாதக்கோள்கள் எது மாறினாலும் வாழ்க்கை மாறலை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு வயது காலகட்டத்தில் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். கன்னிராசி ராகு தசை. இந்த ராகு தசை உங்களுடைய கன்னிராசிக்கு இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டில் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் தசா புத்தி ரீதியாக. ஏன்னா ராகு தசை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருந்துச்சுனாக்கா நல்ல பலன்கள். அப்படி பார்க்கும்போது ராகு தசை இந்த 2025 26 வயசுக்கு என்ன தசை நடக்குது உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில். ஏன்னா 3 நட்சத்திரங்கள் இந்த கன்னிராசியில், உத்திரம் நட்சத்திரம், அஸ்தம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களுக்கு எந்த வயது காலகட்டத்தில் இந்த ராகு தசை அப்படிங்கிறது வரும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு 20 வயசுலேருந்து 38 வயசு வரைக்கும் இந்த ராகு தசை நடப்பில் வரும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி இருப்பை பொறுத்து உங்கள் சுய ஜாதகத்தில், ஏன்னா 10 வருடங்கள் இந்த சந்திர தசைங்கிறது, ஏன்னா சந்திரனோட நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம். 10 வருடத்தில் ஒரு சிலருக்கு 1 வருடம் இருக்கும் தசா புத்தி இருப்பு, அதாவது கடைசி பாதமாக இருந்தால், இல்லை முதல் பாதமாக இருந்தால் உங்களுக்கு 9 வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் இருக்கும். இப்போ 9 வருடங்கள் இருக்குது அப்படின்னு வச்சிங்களேன். 9 வயசுக்கு பிறகு 1 வருடங்கள் தசா புத்தி இருக்கக்கூடிய நபர்களுக்கு 1 + செவ்வாய் 7 8 வயசுலேயே உங்களுக்கு ராகு தசை அப்படிங்கிறது ஆரம்பிச்சிடும். 5 வயசில் இருக்கிறவங்களுக்கு 5 வயசு தசா புத்தி இருப்புகள் இருக்குது அப்படின்னாக்கா 5 வயசுலேயே உங்களுக்கு 5 + 1 7 12 வயசில் ராகு தசை ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி 9 வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் இருக்குது அப்படின்னாக்கா 9 + 1 7 16 வயசுக்கு மேலே 18 வருடங்கள் ராகு தசை உங்களுக்கு நடப்பில் வரும். அதாவது 12 வயசுலேருந்து சென்டர் பகுதியில் எடுத்துட்டோம்னாக்கா ஒரு 8 வயசில் வச்சுப்போம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு 8 வயசு இல்லைனா 9 வயசுலேருந்து 33 வயசுக்குள்ளே இந்த ராகு தசை நடப்பில் வரும். எங்கே வேணால் வரலாம் உங்களுடைய தசா புத்தி இருப்பை பொறுத்து. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு, சித்திரை நட்சத்திரம் அப்படின்னா செவ்வாயோட நட்சத்திரம், முழுமையான 7 வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் இருக்குது. இப்போ 7 அப்படின்னாக்கா ஒரு 6 வருடம் எடுத்துப்போம். 6 + 18னாக்கா 24 வயசு வரைக்கும் இந்த ராகு தசை நடப்பில் வரும். அதாவது இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 வயசு வரைக்கும் ராகு தசை வருது. 40 வயசுக்குள்ள இந்த ராகு தசை எப்படி இருக்கும்? இப்போ வயசு ரீதியாக பார்த்தோம்னாக்கா 15 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெருசாக ஒரு தாக்கம் இருக்காது. உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். படிப்பு, ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் எதுவுமே நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். யாருக்காவது ஒருத்தருக்கு 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருந்தால், அதாவது ராகு 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருந்தால், இல்லை ராகு 6ஆம் அதிபதியோட நட்சத்திரத்தோடு சம்மந்தப்பட்டிருந்தால், உங்கள் லக்னத்துக்கு 6ல் மறைஸ்தானங்கள் இருந்தால் ஒரு சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏதாவது கொடுத்துருக்கலாம். நோய் நொடி பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள், இது எல்லாமே கிளியர் ஆகும். ஏன்னா கோச்சார அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் இடத்துல குரு, உங்களுக்கு 6ஆம் இடத்துல ராகு நிற்கிறார்.
இது வரைக்கும் உடல்நல சரியில்லை, ஒரு 15 வயசுக்குள்ள இல்லை முழுமையாகவே எடுத்துக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டு இந்த ராகு தசை பண்ணிச்சுனாக்கா உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவம் எடுக்கிறது இது மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்டே வரும். இப்போ 6ஆம் இடத்தோடு இருக்குது, வீடு கொடுத்த கிரகம் சனி பகவான் உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்குது. இது நல்லாவே இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ராசியாதிபதி இந்த புதனுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம் சனி, நல்ல யோகம் செய்யக்கூடிய கிரகம் சனி. ஏன்னா 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய கிரகம். அவரோட வீட்டில் இந்த ராகு பகவான் இருந்து தசை நடத்துச்சுனாக்கா நல்ல யோகத்தை தான் கொடுப்பார். 15 வயசுக்குள்ளே உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். உடல்நிலை தொந்தரவு, நோய் நொடி பிரச்சனைகள் முழுமையாகவே எல்லாருக்குமே வந்து மருத்துவமெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாக்கா இப்போ கொஞ்சம் கிளியர் ஆகும். அந்த அளவுக்கு நல்ல வளர்ச்சிகளை கொடுக்கும். 15 வயசுக்கு மேலே ஒரு 24 வயசு வரைக்கும் இது ராகு தசையில் இருக்கிறீங்க. இப்போ ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் 2006லேருந்து 2009க்குள்ளே பிறந்தவங்களுக்கு ராகு சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணும். மற்றவங்களுக்கு வந்து குருவோட வீட்டில் இருக்கலாம், இல்லை செவ்வாயோட வீட்டில் இருக்கலாம், இப்படி இருக்கலாம், முன்ன பின்ன இருக்கலாம் இந்த 24 வயசுக்குள்ள. இருந்தாலும் இந்த தசா புத்தி அப்படிங்கிறது சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா நிறைய கஷ்டங்களை கொடுக்கும். சனியோட வீட்டில் இருந்துச்சு, ஏன்னா யோகாதிபதி தான், அவரோட வீட்டில் இருந்தால் அந்த தசை நல்லா தானே இருக்கணும். அப்படின்னாக்கா வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருக்கணும், இல்லைன்னு சொல்லலை. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உடல்நிலை தொந்தரவுகள், அடிக்கடி எதனா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, இது மாதிரி நிறைய பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுத்துருக்கும். உங்கள் வீட்டில் யாருக்காவது அதே மாதிரி கொடுத்துருக்கலாம். அதாவது 2006லேருந்து 2009க்குள்ளே பிறந்தவங்க, அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதாவது 2006க்கு முன்னாடி பிறந்திருந்தாலும் சரி, 2009க்கு பிறகு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் பெருசாக ஒரு கெடுபலன்களை இந்த காலகட்டங்களில் கொடுக்காது. ஏன்னா சனியோட வீட்டில் அந்த 2 வருடங்களும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 3 வருடங்களும் கும்பராசியிலும் மகர ராசியிலும் தான் அந்த ராகு பகவான் இருக்கக்கூடிய காலம். அது மாதிரியான டைம் அது வந்து சனியோட வீட்டில் இருந்துச்சுனாக்கா சனி கொடுக்க வேண்டிய பலன்களை தான் கொடுக்கும். இந்த வயது காலகட்டத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 16 வயசுலேருந்து ஒரு 15 வயசுலேருந்து 18 19 வயசுக்குள்ள நிறைய மனசு ரீதியாக நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க, மன அழுத்தத்தில் இருப்பீங்க, படிப்பு ரீதியாக நிறைய தொந்தரவுகள் அனுபவிச்சிருப்பீங்க. இப்போ கோச்சார ரீதியாக நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா குரு நல்லா இருக்குது, குரு பார்வை வந்து ராகுக்கு இருக்குது. இது வரைக்கும் ராகு தசையால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் சுமாராகும், எல்லாமே நல்லா ஆகும், கிளியராகும், படிப்பு ரீதியாக இருக்கக்கூடிய தடைகள் விலகும். இப்படி நல்லாவே சொல்லிக்கலாம், நல்லா இருக்கும். ஆனால் தெளிவாக சொல்லலாம், அது நல்லாவே இருக்கும். ஏன்னா குரு பார்வை இருக்கு இல்லையா, அவங்க ராகு தசை உங்களுக்கு சரியில்லை, நிறைய தொந்தரவுகளை கொடுக்குது அப்படின்னாக்கா, இப்போ குரு பார்வை கோச்சார ரீதியாக இருக்குது தசை நடத்தக்கூடிய கிரகத்துக்கு. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா அது நல்லாவே இருக்கும், உங்களுக்கு தெளிவான முடிவு எடுப்பீங்க படிப்பு ரீதியாக அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஏன்னா இது வந்து சனியோட வீட்டில் இருக்கிறது மட்டும் இல்லை, டோட்டலாகவே இந்த ராகு தசை உங்களுக்கு உங்கள் லக்கணத்துக்கு வீடு கொடுத்த கிரகம், ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சரியில்லைன்ற பட்சத்தில் லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். இது பொதுவாகவே எல்லாருக்குமே, அதாவது 2006லேருந்துன்னு சொல்ல தேவையில்ல, ராகு தசை 15 வயசுலேருந்து 24 வயசுக்குள்ள உங்களுக்கு ராகுதசை நடக்குதா, உங்கள் நட்சத்திரத்துக்கு ராகுதசை இப்போ போயிட்டுருக்கா, இந்த காலகட்டங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சேரக்கூடிய நண்பர்கள் வட்டாரம் இருக்கு இல்லையா, ரொம்ப தேர்ந்தெடுத்து தான் சேரணும். தனிமையில் இருக்கிறது நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் வட்டாரத்தில் நிறைய கொஞ்சம் பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய காலமாக இருக்கும். ஏன்னா இந்த ராகு பெரும்பாலும் வந்து உங்களுடைய லக்கணத்துக்கு அவயோக கிரகமாக வந்து தசை பண்ணிச்சுன்னா, ஏன்னா ஒரு நாளைக்கு 12 லக்கணத்துக்கு பிறப்பு எடுக்கிறாங்க. இந்த 12 லக்கணத்தில் நீங்கள் எந்த லக்கணம் தெரியுது, அந்த லக்கணத்துக்கு இது மறைவு ஸ்தானமாக வந்தாலோ இல்லை அவயோகம் செய்யக்கூடிய லக்கணமாக வந்தாலோ அந்த வீடு கொடுத்த கிரகம் மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுனாக்கா அப்போ கெடுபலன்களை கொடுக்கும். எல்லாருக்கும் சொல்லலை, எல்லாருமே படிப்பு அது இதுன்ட்டு போயிட்டு இருக்காங்க, நிறைய முயற்சிகளை பண்ணி நிறைய ஜெயிக்கிற வேலையை பார்க்குறாங்க. நீங்கள் நிறைய படிக்கணும், லைஃப்பில் நிறைய ஜெயிக்கணும் அப்படின்றதெல்லாம் நிறைய பேருக்கு முயற்சிகளாக இருக்குது. ஏன்னா காலேஜ் படிக்கக்கூடிய வயசில் அந்த அளவுக்கு முயற்சிகளை பண்ணி படிக்கிறாங்க, ஏன்னா எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. இதில் ஒரு 10-20% பேர் வந்து தவறான வழியில் போகிறதுக்கான காரணம் இந்த ராகு தசையில், இந்த கன்னி ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களில் ராகு தசை நடக்குது, வீடு கொடுத்த கிரகம் சரியில்லை, அதாவது தசாநாதம் சரியில்லை, தசா புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் சரியில்லை, வீடு கொடுத்த கிரகம் சரியில்லை. இப்போ கோச்சாரத்தில் உங்களுக்கு நல்லா இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு சொல்லிக்கிட்டா கூட ஒரு சில பேர் மட்டும் இது மாதிரியான நடவடிக்கையில் போகக்கூடிய நபர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் அனுபவிக்கக்கூடிய காலமாக இருக்கும். சரியான ஒரு புரிதல் இருக்காது, ஒன் சைடு லவ்வாக இருக்கும். லவ் அப்படியே இருந்தால் கூட அது பிரேக்கப் ஆகிடும். அது வந்து நீங்கள் மாற்று கருத்தே சொல்ல முடியாது. இந்த வயசில் வரக்கூடிய லவ் அப்படிங்கிறது அது பிரேக்கப் ஆகிடும். இந்த ராகு தசையில் அடுத்து வரக்கூடிய பின்னாடி வரக்கூடிய 6 வருடத்தில் மாட்டினீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்து பிரிய வைக்கும். அதனால் நீங்கள் தெளிவான முடிவு எடுங்க, நண்பர்களை தேர்ந்தெடுங்க. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அப்பா அம்மா பேச்சு கேட்கறது நல்லது,
இப்போ பார்க்குறவங்க வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து அந்த மாணவர்கள்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆனால் பெற்றோர்கள் இந்த வீடியோவை பார்க்கறதுனால அவங்க தான் அந்த அரவணைப்பை கொடுக்கணும். தெளிவாக ஒரு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். இந்த காலகட்டம் சரியில்லை அப்படின்றது. ஏன்னா நேரம் சரியில்லாத ஒரு நபர்களுக்கு தான் இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனைகளை இந்த காலகட்டங்களும் கொடுக்கும். 24 வயசுக்கு மேலே, இப்போ 40 வயசு வரைக்கும் இருக்கிறீங்க, ராகுதசை படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடுறீங்கனாக்கா, ஒரு சில பேர் வந்து வெளிநாடு போகணும், வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ வெளிநாடு வேலை வாய்ப்பு கன்ஃபார்மாக கொடுக்கும் ராகுதசை. ராகுதசைனாவே வெளிநாடு வேலை வாய்ப்புகள் தான். இப்போ கும்பத்தில் இருக்குது, மகரத்தில் இருக்குன்னா கூட அங்கே சந்திரனோட நட்சத்திரம் இருக்குது, ராகுவோட நட்சத்திரம் இருக்குது. வேற எங்கே இருந்தாலும் சரி, சந்திரனோட தொடர்பு இருந்துச்சுனாக்கா, மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா ராகுவோடைய தசையிலேயே நிறைய பேர் வெளிநாடு போகிறதுக்கான ஆசைகள் வரும் அவங்களுக்கு, வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு. அப்படி இல்லை, எனக்கு அந்த மாதிரி ஆசைகள் இல்லை அப்படின்னாக்கா, இங்கேயே இப்போ வந்து தொலைதூரத்தில் போயிட்டு வேலை பார்க்குறது, இல்லை குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் வேலை பார்க்குறது, இது மாதிரியான அமைப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். தசை நடத்தக்கூடிய கிரகம் சரியாக இருந்துச்சுனாக்கா ராகு தசைங்கிறது சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கன்னிராசிக்கு ராகு தசை அப்படிங்கிறது நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம். ஏன்னா ராகு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு இப்போதைக்கு. இதை வச்சு மட்டும் சொல்ல, இதை வச்சு சொல்லணும்னா நல்லாவே சொல்ல. 6ஆம் இடத்துல ராகு, சனி வீடு கொடுத்த கிரகம், சனி சூப்பராக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். கோச்சார ரீதியாக 20% தான். உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருக்குது, ஒவ்வொரு லக்னத்துக்கும் அது என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்கு, என்ன நட்சத்திரம் வாங்கியிருக்கு, அதை வச்சு தான் நம்ம தசாபுத்தியை நம்ம இன்னைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும்னு உங்களுக்கு சொல்ல முடியும். இது வந்து பொதுவாக சொல்கிறதுனால எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம்னா கூட, ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுக்கு கஷ்டத்தையே கொடுக்குது, இப்போ வேலை வாய்ப்பு சரியாக அமையல அப்படின்னாக்கா அந்த வீடு கொடுத்த கிரகம் சரியில்லை. அப்போது நீங்கள் முயற்சிகளை நீங்கள் அதிகமாக போடணும். அதிகப்படியாக உங்கள் கையில் தான் இருக்குது. போய் சேர வேண்டிய இடத்துக்கு நடந்து போகிறீங்க அப்படின்னாக்கா, நடக்க முடியல அப்படின்னாக்கா நீங்கள் பஸ்ஸில் போகிறது இல்லை ஓடுறது ஏதோ ஒன்று. இப்போ நீங்கள் ஸ்பீட் பண்ணுவீங்க இல்லையா, உங்களுடைய முயற்சிகளை அதிகமாக ஸ்பீட் பண்ணணும். அவ்வளோதான். முதலீடுகளை அதிகமாக போடணும், முயற்சிகளை முதலீடாக அதிகமாக போடணும். அப்போ தான் நீங்கள் வந்து இந்த ராகுதசைங்கிறது உங்களுக்கு நல்லாயிருக்கும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, திருமணத்தை கொடுத்துரும். ஏன்னா ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் வந்து சனி பகவான் தான் இல்லைன்னு சொல்ல, 7ஆம் இடத்துல இருக்குது. திருமண வாய்ப்புகள் அருமையாக இருக்குது இந்த கன்னிராசிக்கு. ராகு எங்கேருந்து வேணால் தசை பண்ணட்டும், திருமணம் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்களை இந்த காலகட்டங்களை பார்க்கலாம். இந்த ராகு தசையில் இப்போது வேலைக்கு நான் சொல்லிட்டேன், வேலை நல்லாவே இருக்கும். தொழில் செய்யக்கூடிய நபர்கள் உங்களுக்கு தசை நல்லா இருக்குன்ற பட்சத்தில் உங்களுக்கு தொழில் நல்லாவே இருக்கும். தொழிலில் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு தசை சரியில்லைன்னு அர்த்தம். அப்போது முதலீடுகளை போடுறது ரொம்ப அதிகமாக முதலீடு பண்ணுறது கொஞ்சம் தவிர்க்கணும். வேறு யாரையாவது நம்பி பணம் கொடுக்கறதெல்லாம் வேண்டாம். ஏன்னா 7ஆம் இடத்துல சனி இருக்குது, அடுத்து அஷ்டம சனியை வரப்போகிறாரு. அந்த டைமு அஷ்டம சனிக்கு முன்னாடியே இந்த ஒரு மணி லாக் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ராகு தசை இல்லைன்னு சொல்லலை, ராகு 6ஆம் இடத்துல இருக்குது, இந்த வீடு கொடுத்த கிரகம் சனி 7ஆம் இடத்துல இருக்குது. அடுத்து 8ஆம் இடத்துக்கு வரும்போது முன்கூட்டியே அதை வந்து தீர்மானிக்கும் சனி. இப்போ மணி கொடுத்து, அதாவது பணம் கொடுத்து வர முடியாமல் பண்ணோம். அதனால் இப்போ 7ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை. 8ஆம் இடத்துக்கு போகும்போது தான் உங்களுக்கு பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கும். ஆனால் தசா புத்தி ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராகு தசை சரியில்லைன்னாக்கா சனி பகவான் 6ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல இருக்கும்போதே உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போது அதிகப்படியாக உங்களுக்கு கடன் அமைப்பை கொடுத்துருக்கும். ஒரு சில பேருக்கு சனி பகவான் 6ஆம் இடத்துல இருந்த வரைக்கும் கடனை தான் கொடுத்துருக்கோம், கொஞ்சமாவது கடன் வாங்க வச்சுருக்கோம். இப்போ 7ஆம் இடத்துல வரும்போது கடன் அமைப்பை குறைக்குமான்னா அது தொழிலை பொறுத்து, நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை பொறுத்து. கடனை குறைக்காது, கடனை வந்து மேலே கொடுக்கும். அஷ்டம சனியில் அது பிரச்சனைகளை கொடுக்கும். அதாவது உங்களுக்கு தசாபுத்தி சரியில்லைனா, தசாபுத்தி நல்லா இருந்துச்சுனாக்கா ஓரளவுக்கு போகும். ஆனால் அஷ்டம சனியில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். இப்போ எதிர்வரக்கூடிய அஷ்டம சனியை சமாளிக்கணும் அப்படின்னாக்கா இப்போவே அந்த கடன் வாங்கி அந்த பிஸ்னஸ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க. ஏன்னா தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தான் சொல்கிறேன். மற்றபடி மாச சம்பளத்துக்கு ட்ரை பண்ணுறவங்க, வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க, கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ணுறோம், இவங்களுக்கெல்லாம் எந்த வித பாதிப்பும் கிடையாது. அதாவது எம்ப்ளாயாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. ராகுதசை சரியில்லைனா, ராகுதசை நல்லா இருந்துச்சுனாக்கா நீங்கள் எம்ப்ளாயாக இருந்தாலும் நல்ல வளர்ச்சி, இல்லை தொழிலில் இருந்தாலும் நல்ல ஒரு வளர்ச்சி, அது மாதிரி கொடுத்துரும். குடும்ப சூழல்கள்லாம் வந்து நல்லபடியாக நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். ரொம்ப லேட்டாகி திருமணமாகாத நபர்களுக்கும் திருமணத்தை கொடுத்துரும். இப்போ குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை பாக்கியத்துக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, அது உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும். இருந்தாலும் ராகுதசை அப்படிங்கிறது உங்களுடைய இந்த வயது காலகட்டத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் எங்கேருந்து தசை பண்ணுது, அந்த தசாநாதன் யார், அந்த தசாநாதன் வந்து நல்லா இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். ஏன்னா கோச்சாரத்தில் வந்து குரு நல்லா இருக்குது, சனி நல்லா இருக்குது, அதை கொடுக்கும் இதை கொடுக்கும் அப்படிங்கிறத விட உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்குது, இந்த வயது காலகட்டத்தில் ராகு தசை நடக்குது இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குன்னா அந்த ராகு கொடுக்க வேண்டிய பலன்களை தான் கொடுக்குமே தவிர கோச்சார பலன்கள் அதிகமாக கிடையாது. 20% தான், அது கூட ஓரளவுக்கு
தசை நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த கோச்சாரமாக வேலை பார்க்கும். இல்லைன்ற பட்சத்தில் இதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் பயப்பட தேவையில்ல. தைரியமாக முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய முயற்சிகளில் இருக்குது, உங்களுடைய நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் அதிகமாக இருக்குது. தெளிவான முடிவு எடுங்க. இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ராகு தசை அப்படிங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். நன்றி.